ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு எப்போ காலேஜ் ரீஓப்பனிங் டேட் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஆவலாக காத்துட்ருப்பீங்க, எப்படா கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ரிசல்ட் 12th ஸ்டாண்டர்ட் வந்ததுலேருந்து நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது எனக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணிங்க. நான் இப்போவும் குறைஞ்சி போகல, எனக்கு அந்த சப்போர்ட் எப்போவுமே இருக்கும்னு எனக்கு தெரியும். என்னை நம்புறவங்க நம்பிட்டு தான் இருப்பீங்க, நம்பாதவங்க நம்பாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா சில இஷ்யூஸ் எனக்கு தெரியும். ஸோ நான் அதை பற்றி பேச விரும்பலை. பட் ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், என்னுடைய சேனல் பார்க்குற உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், நல்லது தான் நடக்கும். இது நீங்கள் எந்த விதத்தை வேணாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணிக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னை நம்புறவங்க நம்பட்டும். எதுக்குடா இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12th என்ன பண்ணிகிட்ருக்கோம், 10th 11th 12th செவல் பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. இப்போது ரிசல்ட்டு வந்த பிறகுலேருந்து நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சப்போர்ட் இன்னும் இருக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக மிக மிக நன்றி. அது சொல்கிறதுக்காக தான் நான் வந்து சுற்றி வளைச்சி பேச வந்தேன். ஸோ இப்போது இந்த வீடியோக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா, ரிசல்ட் வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே உங்களுக்கு காலேஜ் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க. ஏன்னா காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும், எப்படி வந்து நான் ஸ்கூல் லைஃபோட டிஃபராக இருக்குமா, அந்த காலேஜ் நான் இப்போ நினச்சி வச்சுருப்பீங்க ஒரு காலேஜ், அந்த காலேஜ் கிடச்சிருக்கும், இல்லை கிடைக்காம கூட போயிருக்கும். இப்போ ஏதோ ஒரு காலேஜ் உங்கள் கையில் இருக்கும், ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டெல்லாம். ஸோ அந்த காலேஜில் போனால் எப்படி இருக்கும், எப்படி அட்மாஸ்பியர் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எப்படி கிளாஸ் இருக்கும், எப்படி கிளாஸ் எடுப்பாங்க, எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்கும்ல. ஸோ காலேஜ் ஓப்பன் ஆனதான்னு உங்களுக்கு தெரியும். அந்த க்யூரியாசிட்டி எல்லாத்துக்குமே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த க்யூரியாசிட்டியோடு இருங்க. ஏன்னா வந்து ஆஸ் பர் யூஜிசி நார்ம்ஸ் ஏஐசிடியிலேருந்து ஒரு கேலண்டர் வந்தது. நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், எப்போ வந்து இந்த இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீஓப்பன் பண்ணணும். அதுபடியே அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போனீங்கன்னா, anna.edu அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா, இது வந்து யாருக்கு சொல்கிறேன்னா நான் அட்டானமஸ் கல்லூரிகளுக்கு. அட்டானமஸ் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். அட்டானமஸ் கல்லூரி விசாரித்து பார்த்ததில் ஒரு 10லேருந்து 12 கல்லூரி, இந்த டயர் 1 கல்லூரி ராமகிருஷ்ணா, கேபிஆர், ஈஸ்வர், இந்த மாதிரி காலேஜெல்லாம் விசாரித்து பார்க்கும்போது அதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3rd ரவுண்டு மாணவர்கள் முடிஞ்சதுக்கப்புறம் 3rd ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமே நாங்கள் ஓப்பன் பண்ணிவிடுவோம். அதாவது பல கல்லூரிகள், பல தன்னாட்சி கல்லூரிகள் வந்து, தன்னாட்சினா அட்டானமஸ் கல்லூரிகள்லாம் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேலே, ஆகஸ்ட் 20க்கு மேலே ஓப்பன் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சில கல்லூரிகள் அந்த டயர் 1 வந்து பார்த்திங்கன்னா 15th அந்த ரேஞ்சில், அந்த இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சதுக்கப்புறம், ஐ மீன் 15th ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறதா, இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடத்தலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னங்கிறது தெரியல. தன்னாட்சி பெற்ற கல்லூரி அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மொபைலுக்கு மெசேஜ் வரும், இல்லைனா கால் வரும், அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா பெரும்பாலும் மாணவர்கள் தன்னாட்சி பெற்ற கல்லூரியில் தான் சேர்ந்துருக்காங்க. அதனால் சொல்கிறேன். இப்போ நான் அட்டானமஸ் கல்லூரி தான் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம். ஆனால் மாணவர்கள் சேர்க்கைங்கிறது அங்கே கம்மியாக இருக்குது. இதுதான் உண்மை. பட் ஆனாலும் நான் அட்டானமஸ் கல்லூரிக்கு அண்ணா யூனிவர்சிட்டி தான் எல்லாமே. அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே, கொஷின் பேப்பர் அடிக்கிறது, கரெக்ஷன் பண்ணுற இவங்கனாலும் வெளியே தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே அவங்க தான். ஸோ ஆஸ் பர் அவங்க ரூல்ஸ் பிரகாரம் அவங்களுடைய இந்த டேட் வந்து அறிவிச்சிட்டாங்க. கரெக்டானு பார்த்தலாம், ரீஓப்பனிங் டேட் அறிவிச்சிட்டாங்க. ஸோ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எம்ஐடி, சிஇஜி, சாப் கேம்பஸ்ஸு, ஏசிடி கேம்பஸ், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், இந்த கேம்பஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூட் கேம்பஸும் தான். இந்த கேம்பஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேலண்டரே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அஃபிலேட்டட் இன்ஸ்டியூஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் அட்டானமஸ் கல்லூரி ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அதை தான் சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டும் இருக்கும், நான் அட்டானமஸில் கவர்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அதுதான் அஃபிலேட்டட் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய நான் அட்டானமஸ் கல்லூரி. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அகாடமிக் ஷெடியூல் என்னன்னு பார்க்கலாம். எப்போது செமஸ்டர் ஆரம்பிக்குது, அடுத்த செமஸ்டர் எப்போ ஆரம்பிக்குது, எப்போ காலேஜ் ரீஓப்பன் ஆகுது, எப்போ உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு, சிஐஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே எப்போ டெஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஒர்க்கிங் டேஸ் எவ்வளோ எல்லாமே தெரிஞ்சிருது. ஸோ பிஇ பிடெக் ஃபுல் டைம் பாருங்கள், அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செமஸ்டர் 1 வந்து ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் முடிதான். ஸோ செமஸ்டர் 1 வந்து ஃப்ரெஷர்ஸ் டே வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வந்து 5/8/2025 9/8/2025 வரைக்கும் இருக்கும். ஸோ இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடத்தி முடிச்சோன்னா 11ஆம் தேதி கிளாஸஸ் ஆரம்பிச்சிடலாங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நான் சொல்கிறது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கேம்பஸ், சிஇஜி, எம்ஐடி, சாப், ஏசிடி கேம்பஸ் போன்ற கல்லூரிகளும் கான்ஸ்டியூட் கேம்பஸும். லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து பார்த்திங்கன்னா 10/12/2025. எண்ட் ஆஃப் தி செமஸ்டர் வந்து 16. செமஸ்டர் எப்போ எண்ட் ஆகுதுன்னா 16/12/2025. அப்போ அடுத்த ஜனவரியில் நீங்கள் வந்து செகண்ட் செமஸ்டர் போயிடுவீங்க. ஸோ சிஏ டெஸ்ட்டு கூட 11ஆம் தேதியிலேருந்து 13/10க்குள்ளே நடத்த சொல்லியிருக்காங்க. CA1 அதாவது
6/10/2025 13/10/2025 வரைக்குள்ளே நடத்தி முடிச்சிருவாங்க. CA2 வந்து பார்த்திங்கன்னா 1/12/2025 8/12/2025, அதாவது இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட். ஸோ இதெல்லாமே சொல்லிட்டாங்க. ரீஓப்பனிங் டேட் பாருங்கள், ஜனவரி, அதாவது ரீஓப்பனிங் டேட் ஃபார் நெக்ஸ்ட் அகாடமிக் செஷன் 5/1/2006. அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் செமஸ்டர் 2 எப்போ ஓப்பன் பண்ணுறன்னு வரைக்கும் சொல்லிட்டாங்க, 5/1/2026. ஸோ ஜனவரிலேருந்து மே வரைக்கும் இருக்கும் இந்த செமஸ்டர், அதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் ஃபார் சிஜி எம்ஐடி ஏசிடி சாப் கேம்பஸ்க்கு, ஸோ பிஇ பிடெக் பிஆர்க்கு பி பிளானுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அப்ளேட்டட் காலேஜஸ்க்கு பார்க்கலாம், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய நான் அட்டானமஸ் கல்லூரி. ஸோ அதுக்கு வந்து பார்க்கும்போது எப்போ ஓப்பனிங் அப்படின்னு டிஃபர் ஆகுது கொஞ்சம். ஸோ அங்கே ஆகஸ்ட் டு டிசம்பர் தான் இந்த செமஸ்டர். ஸோ இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வந்து பிஇ பிடெக் ஃபுல் டைமுக்கு 11/8/2025 14/8/2025 நடத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் அட்டானமஸ் கல்லூரின்னு போடுறோம். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ் வந்து 18ஆம் தேதியே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 18ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து 10/12/2025. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எண்டு செமஸ்டர் எப்போ எண்ட் ஆகுதுன்னா, அதாவது ஃபஸ்ட் செமஸ்டர் எப்போ எண்ட் ஆகுதுன்னா 16/12/2025. ஸோ அதுக்கப்புறம் இந்த டைம் டேபிள்லாம் கொடுத்து போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட், சிஏ டெஸ்ட்டு, அதாவது இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மிட்டம் மாதிரி நடக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 7/10/2025 14/10/2025 நடக்கும். CA2 வந்து 1/12/2025 8/12/2025 நடக்கும். ஸோ தியரி கம் ஸ்டுடியோ கோர்சஸ் அண்ட் ஸ்டுடியோ கோர்சஸ் அதுக்கு வந்து இங்கே டேட் சொல்லியிருக்கிறாங்க, CA1 CA2 CA3. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ரீஓப்பனிங் டேட் எப்போ 5/1/2026, அதாவது செமஸ்டர் 2க்கான கிளாஸஸ் வந்து எப்போ ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜனவரி டு மே வந்து அந்த செமஸ்டர் நடக்கும், செமஸ்டர் 2. ஸோ இதுதான் உங்களுடைய ஷெடியூல். இப்போ உங்களுடைய கேலண்டரும் கொடுத்துருக்காங்க, அதுவும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். எங்கன்னா இந்த CSE.annanu.edu போனீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த பேஜ். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள், டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அப்ளேட்டட் இன்ஸ்டியூஷன் கிளிக் பண்ணுறேன், நான் அட்டானமஸ் கல்லூரி கிளிக் பண்ணுறேன். கேலண்டரே கொடுத்துருங்க, எவ்வளோ நாள் லீவு, எப்பப்பெல்லாம் அந்த செமஸ்டர் லீவு நடக்கும், எப்பப்பெல்லாம் CA நடக்கும் பாருங்கள். மிலாடி நோம்பி, ஒர்க்கிங் சாட்டர்டே ஒர்க்கிங் டேஸ் இருந்தால் ஒர்க்கிங் டேன்னு போட்டிருக்காங்க, சாட்டர்டே லீவாக இருந்தால் எம்டியாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் போட்டிருக்காங்க. CA1 எப்போ தொடங்குது, CA1 எப்போ முடியுது, இண்டக்ஷன் ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஸ்டார்டிங் இங்கிருந்து கொடுத்துருக்காங்க. 11ஆம் தேதியிலேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இண்டிபெண்டன்ஸ் டே லீவு, கிருஷ்ண ஜெயந்தி லீவு, கிளாஸஸ் வந்து தொடங்குற நாள். ஸோ அதே மாதிரி ஒர்க்கிங் டே மண்டே வந்து ஒர்க்கிங் டே, அதாவது சாட்டர்டே வந்து ஒர்க்கிங் டேவா இல்லையான்னு மட்டும் எந்தெந்த சாட்டர்டே ஒர்க்கிங் டேங்கிற வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பாருங்கள் லாஸ்ட் ஒர்க்கிங் டே வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, வெனஸ்டே லாஸ்ட் ஒர்க்கிங் டே வரைக்கும் நமக்கு என்ன தேதிக்கு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாரி, 10ஆம் தேதி கிடையாது, 8ஆம் தேதி நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ ஓகே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் எல்லா ஷெடியூலுமே போட்டாங்க. இதே மாதிரி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ்க்கும் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு இதிலே பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த வெப்சைட் தான் இனிமேல் உங்களுக்கு, இந்த வெப்சைட்டில் தான் வந்து நான் அட்டானமஸ் கல்லூரி பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் பார்க்கணும். கரிக்குலம் சிலபஸ் இது வந்து அப்ளேட்டட் இன்ஸ்டியூஷன், அதான் நான் அட்டானமஸ் கல்லூரி. இது வந்து பார்த்திங்கன்னா சிஇஜி, எம்ஐடி, ஏசிடி கேம்பஸ், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இங்கே. ஸோ அப்போது உங்களுக்கு ரெகுலேஷன்ஸில் போனீங்கன்னா கரிக்குலம் அண்ட் சிலபஸ் பார்த்துக்கலாம். அண்டர் கிராஜுவேட் போனீங்கன்னா ஸோ ரெகுலேஷன் 2021 நினைக்கிறேன், அதுதான் 2023 21 பார்த்துக்கோங்க. ஸோ 21 கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் இயரில் என்னெல்லாம் படிப்பீங்களோ அதெல்லாம் காமனாக இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ அதோட ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது கொடுத்துருப்பாங்க, சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அண்டு டைம் டேபிள்னால் எவ்வளோ பீரியடில் முடிக்கலாம் அப்படிங்கிற சூப்பராக கொடுத்து வச்சுருப்பாங்க எல்லாமே. ஸோ நீங்கள் டைம் கிடச்சா இதெல்லாம் பாருங்கள். ஏன்னா ரவுண்டு 3 நடக்க போகுது, இருந்தாலும் ரவுண்டு 3 முடியவே அந்த கிளாஸஸ் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே நியூஸ் கிடச்சிருக்குது. ஸோ அட்டானமஸ் கல்லூரி எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நான் அட்டானமஸ் கல்லூரியே 18ஆம் தேதி கிளாஸஸ் வைக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாலும் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் முன்னாடியே நடத்தணும் முடிவு பண்ணியிருக்காங்கப்பா. அட்டானமஸ் கல்லூரிகள் பெரும்பாலும் நான் நினச்ச மாதிரி சில கல்லூரிகள் 20ஆம் தேதிக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில கல்லூரிகள் சொல்ல முடியாது, ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஆகஸ்ட்லேயே கூப்பிடலாம். நான் சொல்கிறது ரவுண்டு 1 முடிஞ்ச கேண்டிடேட்லாம் சும்மா தானே இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடியே கூப்பிட்டு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடத்தலாம். அட்டானமஸ் கல்லூரி பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது தான். ஸோ எனிவே தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இத்தனை நாள் என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 கண்டிப்பாக என்னோடய ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.